டெக் உலகத்தையே ஆளக்கூடிய தமிழர்கள் பட்டியல்ல இப்போ கார்த்திக் நரேன் அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. சோ யார் இந்த கார்த்திக் நரேன் தெரிஞ்சுக்கலாமா? புதுசா கூகுள் கிளவுட் பிரிவுல தலைமை நிலை தயாரிப்பு மற்றும் வணிக அதிகாரியா கார்த்திக் நரேன் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. கூகுள் கிளவுடைய சிஇஓ தாமஸ் குரியன் அப்படின்றவர் இத பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு நாம கார்த்திக் நரேன கூகுள் கிளவுடின் தலைமை தயாரிப்பு மற்றும் வணிக அதிகாரியா வரவேற்கிறோம். ஏஐ, கிளவுட் டெவலப்பர் உள்ளிட்ட துறைகள்ல சிறப்பா செயல்பட்டவர். இவருடைய அனுபவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவு கலந்த அணுகுமுறை கூகுள் கிளவுட் வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த ஏஐ பயன்பாட்டை கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் கார்த்திக் நரேன் அவர்களை பத்தி சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்த்திக் நரேன் கூகுள் கிளவுட் வளர்ச்சிக்கு ஏஐ துறையில பல மாற்றங்களை இவரால கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு சுந்தர் பிச்சை அவர்கள். சோ கார்த்திக் நரேன் அவரை பத்தி சொல்லணும்னா, திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல கம்ப்யூட்டர் மற்றும் வணிகத்துறையில பட்டங்களை பெற்றவர். அக்சென்சர் நிறுவனத்தின் உலகளாவிய தலைமை தொழில்நுட்ப அதிகாரி மற்றும் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பதவியிலையும் பணியாற்றி இருக்காரு. அதுக்கு முன்னாடி HCL மற்றும் இன்போசிஸ் நிறுவனங்கள்லயும் முக்கியமான நிர்வாக பொறுப்புகளை அவர் வகித்திருக்காருங்க. பல உலகளாவிய நிறுவனங்களுக்கு கிளவுட் மற்றும் டிஜிட்டல் மாற்றம் தொடர்பான ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. சோ இப்போ கூகுள் கிளவுட் தயாரிப்புகள், டெவலப்பர் டூல்ஸ், டேட்டா மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்த பிரிவுகளின் தயாரிப்பு மற்றும் என்ஜினியரிங் குழுக்களை வழிநடத்தும் தலைமை நிலை தயாரிப்பு மற்றும் வணிக அதிகாரியா பணியாற்ற தன்னுடைய அடுத்த அடியையும் எடுத்து வச்சிருக்காரு. ஆல்ரெடி பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐல இருக்கக்கூடிய அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், டெஸ்லால இருக்கக்கூடிய அசோக் எல்லுசுவாமி, ஹேக்கர் ரேங்க்ல இருக்கக்கூடிய விவேக் ரவிசங்கர், அமேசான் ஏஐல இருக்கக்கூடிய சுவாமி சுப்பிரமணியன் அப்படின்னு டெக் உலகத்தையே ஆளக்கூடிய தமிழர்கள் பட்டியல கார்த்திக் நரேனும் சேர்ந்திருக்காரு.